ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தனு நல்லபடியாக பேட்மிண்டனில் கீர்த்தியை ஜெயிச்சிடுறாங்க. இதனால பிரின்சிபல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது யாருக்குமே தெரியாமல் பிரின்சிபல் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, தனத்தை விட ஒரு நல்ல குட் பிளேயர் இங்கே யாருமே கிடையாது. ஸோ அதனால் தனத்துக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அவங்க அம்மா அப்பா கையாலேயே நல்ல சாம்பியன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறேன். இந்த விஷயம் தனத்துக்கும் தெரியக்கூடாது, தனத்தோட பேரண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது, சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு செக்யூரிட்டிகிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த செக்யூரிட்டியும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டியில் பிரின்சிபலோட பிஏ உடனே அவங்களும் அதுக்குரிய ஏற்பாடை பண்றாங்க. இந்த பக்கம் பிரின்சிபல் நம்ம ஜானகி வீட்டுக்கு போன் அடிக்கிறாங்க. அப்போ ஜானகி போன் அடிக்கிறாங்க. நாங்க காலேஜ்ல இருந்து பேசுறோமா, என்ன சார் இது பிரச்சனையா அப்படின்னு ஜானகி கேக்குறாங்க. இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க காலேஜ்ல ஒரு நல்லா விளையாடக்கூடிய ஒரு குட் பிளேயர் இருக்காங்க, நல்லா பேட்மிண்டன் விளையாடுவா. ஸோ அவளுக்கு சாம்பியன் சர்டிபிகேட் கொடுக்க போறோம். அதுக்கு நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் வரணும், உங்க கையால கொடுக்கணும் அப்படின்னதும் ஜானகிக்கு என்ன பண்றேன்னு புரியாம சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அப்படின்னு பார்த்து ரகுராம் வராங்க. என்னாச்சு ஜானகி, பார்த்துட்டுமா இருக்க அப்படின்னு கேட்டதும் பிரின்சிபல் சொன்ன விஷயத்த சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, சந்தோஷமான விஷயம் தானே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ ஜானகி பயப்படுறாங்க. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன், அங்க தனம் வேற மாதிரி ட்ரெஸ்ல இருப்பாளே அப்படின்னு பயந்துட்டே போறாங்க. இங்க பார்த்தோம்னா பிரின்சிபல் ரூம்ல தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக பிரின்சிபல் நம்மள வர சொன்னாங்க ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தோம்னா நம்ம சீனு, இங்கெல்லாம் மாயா, சீனோட அப்பா 3 பேரும் வெளியில நின்றுட்டு இருக்காங்க. ரகுராம் ஜானகி வரதை பார்த்து இவங்க 3 பேரும் பேரதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ, பெரியப்பா பெரியம்மா வராங்களே, இப்ப என்ன பண்றது சீனு, அதான் மாயா எனக்கு ஒன்றும் புரியல. சரி இங்க பாருங்க மாமா, எப்படியாச்சும் தனம் பிரின்சிபல் ரூம்ல இருக்கா, அவளை எப்படி ஆச்சுங்கிறது எஸ்கேப் ஆக சொல்லணும் அப்படின்னதும் ஃபர்ஸ்ட் நான் இங்க இருக்கிறத பார்த்தாலே மாமா என்ன சந்தேகப்படுவாரு, நான் போய் மறைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு அப்பா மறைஞ்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்து மாயா சீனு தங்கிட்டு இருக்காங்க. பெரியம்மா பெரியப்பா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் பிரின்சிபல் சொன்ன விஷயத்த ஜானகி சொல்றாங்க. ஐயோ, கண்டிப்பா சர்ப்ரைஸ் பேர்ல தனத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு தான் பெரியப்பா பெரியம்மா வர சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்றது புரியாம மாயா சீனு பயந்துட்டு இருக்காங்க. சரிம்மா, நாங்க பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னுட்டு நம்ம ரகுராமன் ஜானகியும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மாயா அவங்க போறதுக்கு முன்னாடி தனு பிரின்சிபல் ரூம்ல தான் இருக்கா, எப்படியாச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆக சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்னதோ உடனே சீனு அப்பா போய் தன கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லி வெளியில விஷயத்த சொன்னதும் தனம் பயந்து அலறி அடிச்சுட்டு போய் குயிக்கா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரின்சிபல் ஜானகி ரகுராம வெல்கம் பண்றாங்க. வாங்க சார், உட்காருங்க சார், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க, புரியலையே. ஆமா சார், எங்க காலேஜோட பேட்மிண்டன் பிளேயர், அவங்களுக்கு உங்க கையாலே சர்டிபிகேட் கொடுக்கணும், இப்போ நீங்க தான் கொடுக்க போறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் சார், வர சொல்லுங்க அப்படின்னதும் பிரின்சிபல் அங்க பிஏ கூப்பிட்டு என்ன எங்க தானே அந்த பொண்ணு உட்கார சொன்னோம், எங்க அந்த பொண்ணு தெரியல சார், நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் மாயா சீனு தனம் 3 பேரும் பயந்துட்டு இருக்காங்க. மாயா ஏதாச்சும் பண்ணு மாயா, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த இடத்துல நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா, சரி கவலைப்படாத, எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கலாம் அப்படின்னுட்டு மாயா வராங்க. இங்க பாருங்க சார், என்ன விஷயமா பெரியப்பா பெரியமா வர சொல்லிருக்கீங்க. அதாமா, நம்ம காலேஜோட பேட்மிண்டன் பிளேயருக்கு நம்ம இவங்க கையில சர்டிபிகேட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னதும் ஐயோ கிழிஞ்சது, இப்போ நல்லா வசமா மாட்டிக்கப்புறம் அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து என்னமா இது இவ்வளவு நேரமா காணோம், வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னது தனம் பயந்துட்டே வராங்க. வாமா வா, இங்க பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு, வா, உனக்கு பேட்மிண்டன், நீ நல்லா பேட்மிண்டன் விளையாடுவா, அதனாலதான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு குட் பிளேயர்னு சர்டிபிகேட் கொடுக்க போற. அதுவும் யார் கொடுக்க போறா தெரியுமா, இது இருக்காங்களே உன்னோட அம்மா அப்பா தான் அப்படின்னு காமிக்கிறாங்க. சோ இது பார்த்து ரகுராம் செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. தனம் பிளேயரா அப்படின்னு சொல்லி இப்படிதான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள்.